ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்னடா குழம்பு வைக்கிறதுன்னு ஒன்றுமே நமக்கு புரியலை. எப்போ பார்த்தாலும் ரசம் சாம்பார் போராக இருந்துச்சு. என்னடா இருக்குன்னு பார்த்தா தக்காளி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இருந்துச்சு. பார்த்தேன், உருளைக்கிழங்கு நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஒரு டைம் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு. உருளைக்கிழங்கு சாப்பிடாத பிள்ளைங்க கூட சாப்பிடுவாங்க. இதில் நான் சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன், மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இதில் சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன், சின்ன டீஸ்பூன் நல்லா சேர்த்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கரம் மசாலா 1 ஸ்பூன் கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான மிளகாத்தூள் இல்லாமல் சமையலே கிடையாது உங்களுக்கு, ஓகேவா? அதனால் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடிக்கும், ஓகேவா? என் பையன் 1/2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். என் பையன் உருளைக்கிழங்கை சாப்பிடாமல் இருந்தான். இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்பவே பிடிச்சிருக்குமா, எனக்கு இந்த மாதிரியே உருளைக்கிழங்கு ரெடி பண்ணி கொடுங்க, செஞ்சு கொடுங்க இப்போ டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அடுப்பை பற்ற வச்சுட்டு தவாவை அடுப்பில் வச்சுருங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை தவாவில் எண்ணெய் விட்டு நல்லா சூடு வந்த பிறகு போட்டு நல்லா பெரட்டி நல்லா ரோஸ்ட் ஆகிற வரையும் எடுத்துருங்க. பெரட்டிகிட்டே இருங்க, ஓகேவா? டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. நானே விரும்பி சாப்பிட்றேன். எனக்கும் இப்போ என்ன உருளைக்கிழங்கு இந்த மாதிரி செஞ்சால் தான் ரொம்பவே பிடிக்குது. நம்ம இந்த கட் பண்ணி செய்கிறதுலாம் பழைய ஸ்டைலு, அதே மாதிரி டேஸ்ட்டும் அவ்வளோதான் அதில் இல்லை. இது பார்த்திங்கனாக்கா ரொம்பவே நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குது நமக்கு. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இப்போ இது எல்லாத்தையும் பவுலில் எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கனாக்கா அடுப்பை பற்ற வச்சுருவோம். இப்போ நம்ம சாதம் ரெடி பண்ணிட்டோம் இல்லையா, அதுக்கு ஒரு சைட் டிஷ் வேணும்ல, ஊற்றி சாப்பிட்ற மாதிரி சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். இது தொக்கு மாதிரியும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தொக்கு மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம். அதில் கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 கரண்டி ஆயில் விட்டுக்குங்க. அழகாக ஒரு சின்ன பல்லாரியை கட் பண்ணி பொடிசாக போட்டுக்குங்க. போட்டு நல்லா வதக்குங்க. உப்பு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. இதுக்கப்புறம் ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். போட்டு இது நல்லா வதங்கட்டும். இந்த டைமிங்கில் இதுக்கு மசாலா கொடுக்கணும்ல, எந்த மசாலாவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு மல்லித்தூள் மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். போட்டு இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுருங்க. விட்டு நல்லா கொதிக்க நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு முட்டையை உடைச்சி ஊற்ற போகிறோம். முட்டை ஆளோடு சேர்க்குறப்போ ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும். நான் செஞ்சு சாப்பிட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுவீங்கன்னு தான் நான் அவ்வளோ சொல்கிறேன். இது நல்லா வெந்து வந்துடட்டும் இந்த முட்டையை. இதுக்கப்புறம் நம்ம முட்டையை நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை அதில் போட்டு ஒரு 2 பெரட்டினா போதும். நமக்கு சுட சாதத்துக்கு ஒரு முட்டை ஃப்ரை தொக்கு, உருளைக்கிழங்கு ஃப்ரை தொக்கு ரெடி. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.